லாக்டவுன் சமயத்துல நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களே, சைக்கிள் கேர்ள்னு ஒரு பொண்ணு ஜோதி குமாரி. டெல்லியில அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தார் குர்கான்ல. சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற மனிதர் மோகன் பாஸ்வான் அவருடைய பேரு. விபத்துல காலில் அடிபட்டுருச்சு, முடங்கி உக்காந்துட்டாரு. அந்த குடும்பத்துக்காக அந்த மனுஷன் 25 வருஷம் நாய்படாத பாடுபட்டு உழைச்சிருக்கான். ஹரியானா சொந்த மாநிலம். சொந்த மாநிலத்திலிருந்து கிளம்பி ஜோதி குமாரியும் அவங்களுடைய அம்மாவும் கிளம்பி டெல்லி குர்கானுக்கு போறாங்க அப்பாவை பாத்துக்கணும்ட்டு. ஒரு 10 நாட்கள் அவங்க மனைவி கணவரை கவனிச்சுக்கிறாரு. மறுபடியும் அங்கன்வாடியில சமைக்கிற பணி, அதனால அம்மா போயிடுறாங்க, நீ பாத்துக்கொன்னு. பொண்ணு நல்லா கவனிச்சுக்குது அப்பாவை. ஆனா அவர் இருந்த அறைக்கான வாடகை அவரால் தர முடியல, மோகன் பாஸ்வானால தர முடியல. அவரு கரண்ட கட் பண்றாரு, தண்ணி கட் பண்றாரு, ஒண்ணுனா கட் பண்றாரு. ஜோதிகுமாரி அந்த பெண்மணி யோசிக்குது, அந்த 15 வயது சிறுமி யோசிக்கிறா, அப்பா நம்ம சொந்த கிராமத்துக்கே போயிடலாம்டா செல்லம், காசே இல்லையே, உன்ட்ட எவ்வளவு காசு இருக்கு? 500 ரூபா தான் மொத்தமே இருக்கு, அதை வச்சுதான் நம்ம இனிமேல் இருந்தாகணும். பக்கத்துல கட்டிட்டு இருந்த அபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஒருத்தர் போய் கேட்கிறாரு, உங்க சைக்கிள் எனக்கு கொடுத்துறீங்களா அப்படின்னு. உன்னை சரிம்மா எடுத்துக்கோ, 1500 ரூபான்னு அந்த பொண்ணு சொல்றா. 1500 ரூபாய் எங்களால முடியாது, 500 ரூபா தான் கையில இருக்கு, 500 ரூபாய் வச்சுக்கோங்க, மீது 1000 ரூபாய் நான் ஊருக்கு போய் மணி ஆர்டர் கூட பண்ணிடுறேங்கிறா. அந்த குழந்தையை நம்பி அவர் சைக்கிள் கொடுக்குறாரு. தன்னுடைய தந்தையை, காலில் அடிபட்ட தன்னுடைய தந்தையை பின்னால உட்கார வச்சுக்கிட்டு ஜோதி குமாரி என்கிற அந்த சிறுமி, 15 வயதே நிரம்பிய சிறுமி 1200 கிலோமீட்டர் சுமந்து தந்தையை சொந்த கிராமத்தில் சேர்த்திருக்கிறார். 1200 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. பெட்ரோல் பங்க்ல எங்கேயாவது நைட் ரெஸ்ட் எடுக்கிறது, நடுவில் லாரி கிடைச்சதுன்னா லிப்ட் கேட்டு கொஞ்சம் தூரம் வருது. இப்படி மாறி 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 வழியில அத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்களா, என்னடா பொண்ணை உட்கார வச்சுட்டு பொண்ணை ஓட்ட வச்சுட்டு நீ உட்காந்துட்டு வர, உனக்கெல்லாம் அறிவிலையா? நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஜோதிகுமாரி சொன்னாள், என் தந்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக என் குடும்பத்திற்காக எவ்வளவு உழைத்திருக்கிறார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஊரை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் தந்தை நல்லா இருக்கணும்னா. ஆனா ஒரு பெரிய சோகம், இப்ப அண்மையில அவங்க தந்தை ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. சைக்கிள் கேர்ள் அந்த பொண்ணுக்கு பேர் வந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கவனமும் அந்த குழந்தையின் மீது திரும்பியது. காரணம் என்ன தெரியுமா? அப்பா குடும்பத்துக்காக உழைச்சாரு, இப்ப அப்பா நோய்வாய்ப்பட்டு இருக்காரு, அப்பாவை தூக்கி சுமக்கிற கடமை என்னுடைய கால்களுக்கும் என்னுடைய தோள்களுக்கும் உண்டு என்று ஒரு 15 வயசு பொண்ணு யோசிச்சா. நீங்க எத்தனை பேர் நீங்க அம்மா அப்பாவா இருந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க? அம்மா அப்பாட்ட எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்க? நண்பர்களுக்காக போய் சொல்றீங்க, அந்த நண்பர்கள் வாழ்க்கையினுடைய இறுதி வரை உங்களுடன் வரப்போகிறார்களா? யார் யாருக்கெல்லாம் நீங்க போய் சொல்றீங்க? அம்மா அப்பாவை ஏமாத்துறீங்க. மனசு உண்மையிலே அவ்வளவு வருத்தமா இருக்கு.